இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்துல கூடியிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வேதனை தான் வாழ்க்கையாக இருக்கிறது, துக்கம்தான் வாழ்க்கையாக இருக்கிறது. என்னுடைய சமாதானத்திற்காய், சந்தோஷத்திற்காக நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எங்கெல்லாம் போக முடியுமோ நான் செய்ய வேண்டியதை செய்து பார்த்தாச்சு, போக வேண்டிய இடத்துலெல்லாம் போய் பார்த்தாச்சு. என்னுடைய வாழ்க்கை இனி முடிவு தான், மரணம்தான் முடிவு. அந்த நிலையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஒருவேளை சமாதான குறைவுக்கு காரணம் சாபமாக இருக்கலாம், அல்லது சேவனை கட்டுகளாக இருக்கலாம், பிசாசின் தொல்லைகளாக இருக்கலாம். எதுவோ ஆண்டவர் எப்பேறிப்பட்ட பாவத்தை மன்னிக்க வல்லவர், எந்த சேவன கட்டுகளையும் அவர் உடைக்க வல்லவர். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். நிச்சயமாய் பல இடங்களுக்கு நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. உங்கள் சமாதானத்திற்கு, சந்தோஷத்திற்கு ஒரே ஒரு முறை ஏசப்பா என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்க, நிச்சயம் அற்புதம் நடக்கும். இப்போதும் வேதத்தில் இருந்து சில வசனங்கள், ஆண்டவர் சபைக்கு மாத்திரம் வேதத்தை வைத்து போதியுங்கள் என்று எங்களுக்கு சொல்லாமல், வேதம் எப்படிப்பட்டதென்றால், இன்றைக்கி உலகத்தில் அதிகமாய் விற்பனையாகுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். அதே போல் அநேக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு மகிமையான புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். கிட்டத்தட்ட இந்தியா தேசத்தில் மாத்திரம் 1400க்கும் அதிகமான பாஷைகள் பேசப்படுகிறது. அப்போ உலகம் முழுவதும் நீங்கள் கவனிங்க, எத்தனை ஆயிரம் பாஷைகள் பேசக்கூடிய ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள் என்கிறதை கவனிக்கணும். அப்படியே நீங்கள் கவனித்தால் இதுவரையிலும் உலக பாஷைகளில் கிட்டத்தட்ட 1750க்கும் அதிகமான பாஷைகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தை வாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது, அவர்களுடைய வாழ்க்கையின் தரம் மாறுகிறது, அவர்களுடைய பாவ வாழ்க்கை மாறுகிறது, சுபாவம் மாறுகிறது. ஆண்டவர் இந்த வேதத்தை கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் எழுதாமல், சபைக்காக மாத்திரம் எழுதாமல், இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட இதுவரையிலும் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இந்த பூமியில் வாழுகிறார்கள். அப்படி வாழுகிற எல்லா ஜனங்களுக்காக ஆண்டவர் இந்த வேதத்தை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு சபைக்கு பல விதத்தில் நெருக்கடிகளும் எதிர்ப்புகளும், இதே போல் பிரசங்கத்திற்கு பல இடங்களில் நெருக்கடிகளும் எதிர்ப்புகளும் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய வசனத்தை எந்த அதிகாரத்தினாலையும் எந்த ராஜாவினாலையும் தடை பண்ணவே முடியலை. ஏனென்றால் கர்த்தர் மெய்யான தேவன், அவருடைய வார்த்தை மெய்யானது. ஆண்டவருடைய வசனத்தை ஒருவராலையும் தடை பண்ணவே முடியாது. ஒருவேளை மனுஷன் உருவாக்கின வேதமாயிருந்தால் ஒரு எல்கையோடு நின்று போயிருக்கும். ஒரு மாவட்டத்தோடு இயேசு அறியப்பட மாட்டார். ஒரு மாநிலத்தோடு இயேசுவின் வார்த்தை நின்று போயிருக்கும், அல்லது ஒரு தேசத்தோடு இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை நின்று போயிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்கும் இரட்சகர், முழு உலகத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் மெய்யான தேவன் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறார்கள். நீங்கள் கவனித்தால் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே வானமும் பூமியும் ஒளிந்து போனால் கூட ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒருபோதும் ஒளிந்து போகிறதில்லை. வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் என்ன அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். அது கடந்த நாட்களில் நிறைவேறி இருக்கிறது, இந்த காலத்தில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது, இனி வருங்காலத்தில் நிறைவேற போகிறது. அப்படியே வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் ஒரு கட்டுக்கதைகள் அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் கதைகள் அல்ல, அது சரித்திரம். வேதத்தில் சொல்லப்பட்ட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கதையில் வரக்கூடிய தேவன் அல்ல, கட்டுக்கதையில் சொல்லப்பட்ட தேவனும் அல்ல. அதில் சொல்லப்பட்டு இருக்கிற இயேசு என்னும் இரட்சகர்
மெய்யான தெய்வம், சரித்திர நாயகன் என்று சொல்லுகிறோம். ஆகவே அந்த தேவன் வேதத்தில் நிறைய வார்த்தைகளை மனுஷனுக்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் கவனித்தீர்களானால் இந்த பூமியில் நாம் ஒரு வாடகை வீட்டில் வாழுகிறோம். அப்படி வாடகை வீட்டில் வாழும்போது நீங்கள் கவனித்தால், ஒரு வாடகை வீட்டில் வாழும்போது அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லுவாங்க, நிறைய கண்டிஷன்ஸ் வைத்திருப்பாங்க. இந்த வீட்டில் இத்தனை பேர் தான் தங்கணும், ஒரு முறை தான் மோட்ரு போடணும், தண்ணி எடுக்கணும், தண்ணி அதிகமாக செலவழிக்கக்கூடாது, செவரெல்லாம் கிராக் பண்ணக்கூடாது, அந்நியர்கள் தங்கக்கூடாது, கரெக்டாக மாதத்தில் 10ஆம் தேதி 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே வாடகை தந்து முடிக்கணும். இப்படி அநேக கண்டிஷன் வைத்திருப்பாங்க. அதுக்கு உட்பட்டு வாழ்ந்தாதான் இந்த பூமியில் அந்த வீட்டில் வாழ முடியுமே அன்றி நம்ம இஷ்டத்துக்கு வாழுவோமே ஆனால் ஒரு மாதம் கூட அந்த வீட்டில் வாழ முடியாது. ஆகவே அதே போல் இந்த பூமியில் நாம் ஒரு 80 வயசு வரையோ 100 வயசு வரையோ ஆண்டவருடைய கிருபையினால் அவர் தருகிற பலத்தினால் நாம் வாழ போகிறோம். இப்போ இந்த பூமியில் வாழ வேண்டுமே ஆனால், நம்ம இஷ்டத்துக்கு வாழுவோமே ஆனால், நிச்சயமாக இந்த பூமியில் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, நாம் நிலைக்க முடியாது. ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிற வசனங்களை கேட்டு அதை கவனித்து அதன்படி நாம் வாழுவோமே ஆனால், நிச்சயமாக இந்த பூமியில் நீங்களும் உங்கள் குடும்பமும் அளவில்லாமல் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தை தருவார். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். சங்கீதம் 37:27 சொல்லப்பட்டு இருக்கிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். சில மனிதர்கள் யோசிக்கிறாங்க, ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் சுகம் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் சமாதானம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று சொல்லி நிறைய நாட்கள் நீங்கள் புலம்பிருப்பீங்க, விடை தெரியாமல் அலைந்திருப்பீங்க. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை தந்திருக்கிறார், ஆயுசின் வருஷங்களை கூட்டி தருகிறார். உங்க இஷ்டத்திற்கு பாவத்தோடு வாழும்படி அல்ல, இஷ்டத்திற்கு வாழும்படி அல்ல, அசுத்தமாய் துன்மார்க்கமாய் ரவுடியாய் வாழும்படி அல்ல. ஆண்டவர் சொல்லப்பட்ட வேத வசனத்தை கை கொண்டு நீங்கள் வாழுவீர்கள் ஆனால் நீங்கள் விரும்புகிற சமாதானமும் நீங்கள் விரும்புகிற சந்தோஷத்தையும் பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். இல்லைன்னா வாழ்க்கையில் பல விதத்தில் நெருக்கப்படுவீர்கள், சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அநேக நன்மைகள் தடைபடும். ஆகையினால நான் இந்த வசனத்தை சபைக்கு மாத்திரம் போதிக்காமல் இந்த வார்த்தை அறியாத எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலையும் கடந்து போய் நாங்கள் இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவே ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று சொல்லி. ஒருவேளை என்னுடைய தொழில் நிலைத்திருக்கல, எனக்கு வாய்க்கல, வெளிநாட்டுக்கு போனேன் வாய்க்கல, உள்நாட்டில் வியாபாரம் பண்ணினேன் வாய்க்கல, அதர் ஸ்டேட்டுக்கு போனேன் வியாபாரம் வாய்க்கல, பல வியாபாரங்களை தொழிலை வேலைகளை மாற்றி மாற்றி செய்து பார்த்த ஒன்று வாய்க்கல. அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு ஒரு ஏமாற்றத்தோடு ஒரு தோல்வியோடு நீங்கள் இந்த இடத்துல நின்று கொண்டு இருந்தால், ஏசப்பாவின் நாமத்தில் நான் உங்களுக்கு இந்த வார்த்தை பிரசங்கிக்கிறேன். ஏன் இதுவரையிலும் உங்கள் குடும்பம் நிற்கல, ஏன் உங்கள் வியாபாரம் தொழில் நிற்கல, ஒன்றும் வாய்க்காததற்கு என்ன காரணம்? சில நேரம் நமக்கு இப்படி வாய்க்காததுனால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய தொழில் கெட்டு போனதற்கு தான், என் தொழில் கெட்டு போனதற்கு என் சகோதரன் தான் காரணம், அல்லது ஏத்த வீட்டுக்காரங்க தான் காரணம், அவங்க தான் எனக்கு ஏதோ சேவனை பண்ணி வச்சுட்டாங்க, ஏதோ சாபம் விட்டுட்டாங்க, என்னமோ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நாம் அடுத்தவங்களை அப்படியே தப்பாக நினைக்கிறோம். ஆனால் நிச்சயமாய் இல்லை. ஆண்டவர் வசனங்களை தெளிவாக எழுதியிருக்கிறார். நாம் சில நேரம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறதும் இல்லை, பார்க்கிறதும் இல்லை, வாசிக்கிறதும் இல்லை, அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விருப்பமும் இல்லை. ஆகையினால நாம் நம்ம இஷ்டத்துக்கு வாழுகிறபடியினால இந்த பூமியில் அநேக காரியம் நமக்கு நிலைக்காமல், வாய்க்காமல், ஆசீர்வாதம் இல்லாமல், வெற்றி இல்லாமல் போகிறது. ஆகவே நீங்கள் கவனிங்க, தீமையை விட்டு விலகி நன்மை செய்வீர்கள் ஆனால் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு ஒரு காரியம்
நிலைத்து இருக்கணும், வாய்க்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், தீமையை செய்கிறத நிறுத்தணும், நன்மையை செய்யணும். அப்படி நன்மையை செய்வீர்களானால் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் உங்களுக்கு நிச்சயமாய் வாய்க்கும். உங்கள் தலைமுறைகள் இந்த பூமியில் வாழ்ந்து இருப்பார்கள். நீங்கள் தீர்க்காயுசு உள்ளவர்களாய் வாழுவீர்கள். எல்லா ஐஸ்வர்யமும் செல்வமும் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆகவே புரிந்து கொண்டு, ஒருவேளை நான் தீமை செய்கிறேன், பாவமாய் வாழுகிறேன், விபச்சார பாவங்கள் உண்டு, வேசித்தன பாவங்கள் உண்டு, கொலைவரிகள் உண்டு, களவு செய்கிறேன், தொழிலை ஓனரை ஏமாற்றுகிறேன், அந்நியர்களை ஏமாற்றுகிறேன், அடுத்தவர்களுடைய காசை நான் வஞ்சிக்கிறேன், இடத்தை வீடை வஞ்சிக்கிறேன், இப்படி எல்லாம் ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு தீமை, ஏதோ ஒரு துன்மார்க்கத்திற்கு ஏதுவான காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் இன்றைக்கே அதை எடுத்து போடுங்க. ஆண்டவர் உங்களை நேசித்து உங்கள் மத்தியில் வந்து இந்த வார்த்தையை சொல்லும்படி எங்களை அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இதை சாதாரணமாக விளையாட்டாக கேட்காமல் சீரியஸாக கேளுங்க. நிச்சயமா இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் பரலோகத்தின் தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நான் இப்படி தெரியாமல் நிறைய தீமையாய், துன்மார்க்கமாய், பாவமாய் நான் வாழ்ந்துட்டேன், இனி என்ன செய்ய என்று சொல்லி நினைத்தால், உண்மையிலே இயேசு கிறிஸ்து எதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்தார் என்றால், அவர் ஒவ்வொரு மனுஷனுடைய செய்த பாவத்திற்காக தன்னையே பலியாக சிலுவையை சுமந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர். இயேசு கிறிஸ்து பாவத்தினால் வந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே உங்களுடைய மேலே வந்திருக்கிற சாபம், பாவத்தினால் வந்த சாபம் இன்றைக்கு மாற வேண்டுமே ஆனால், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் வாழ்க்கை நிலைக்கணும் அப்படின்னா இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் பாவத்தை மன்னிக்கிறவர். எவ்வளோ பயங்கரமான பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். உங்கள் பாவத்தை மன்னிக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே நான் வீட்டுக்கு தெரியாமல் பாவம் செய்கிறேன், பெற்றோருக்கு தெரியாமல் பாவம் செய்கிறேன், என் குடும்பத்திற்கு, என் ஏரியாவுக்கு தெரியாமல் ரகசியமாக தான் பாவம் செய்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நிச்சயமாய் நீங்கள் விட்டு விடுவீர்களானால் இன்றைக்கு நீங்கள் இரக்கம் பெற்று ஆசீர்வாதமாய் வாழுவீர்கள். இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்புக்காக வந்தார். பாவத்திற்காக ஒவ்வொரு மனுஷனும் செய்த பாவத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார், ஒவ்வொரு மனுஷனுக்காக அடிக்கப்படும்படி வந்தார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்று நீங்கள் வாழுவீர்களானால் இன்று முதல் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இனி ஜீவனுள்ள நாளெல்லாம் தீமை செய்யாதிருங்கள், தீமையை விட்டு விலகியிருங்கள், துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டு விலகியிருங்கள், பரிசுத்தமாய் வாழுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்ன விரும்புகிறார்கள் என்றால், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மிடத்தில் பரிசுத்த வாழ்வை கேட்கிறார். நீங்கள் அதை செய்வீர்களானால் படைத்த தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாதது வரைக்கும் தான் பிரச்சனை. எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று சொல்லி தெரிந்து நாம் வாழுவோமே ஆனால் பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு உங்களை விட்டு மாறுகிறது, நெருக்கங்கள் எல்லாம் உங்களை விட்டு மாறுகிறது, வேதனைகள் எல்லாம் உங்களை விட்டு மாறுகிறது. நிச்சயமாய் ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும். கர்த்தரை விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது நம்மத்தில் இருக்கிற ஒரு சகோதரர் வந்து ஜெபித்து இந்த கூடுகையை நிறைவு செய்வார். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருடைய காதுகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுடைய வாழ்க்கைகளை ஆண்டவரை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை சந்திங்க. இந்த இடங்களில் இருக்கிற வந்த போன ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.